தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 28/7/1987. 28/7/1987 அம்மா. ஆமாங்க. பிறந்த நேரம் 11:35 PM. 11:35 PM. பிறந்த இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. சிம்ம ராசி. சிம்ம ராசி. மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம். என்ன லக்னம்மா? மேஷ லக்னங்க. மேஷ லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? என்னோட ஆயுள் எப்படி இருக்கும், அப்புறம் தொழில என்ன தொழில் செய்யலாம்? ஏம்மா என்ன லக்னம் நீங்கள்? மேஷ லக்னங்க. மேஷ லக்னம்னா நைட்டு 11:35க்கு பிறந்தீங்களா? ஆமாங்க. 11:35 PM. குறிச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. நானும் நல்லா இருக்கிறேம்மா. நல்லா இருப்பீங்கம்மா. தேங்க்யூ. மேஷ லக்னம். ஏம்மா அந்த மக நட்சத்திரம் ஒரு வருஷமாக போட்டு மண்டையை பிளந்து கட்டியிருக்கோம். ரொம்ப குழப்பமா படுத்துதுங்க. பாடா படுத்தோம், குழப்பமா இருக்கும். ரோட்ல போறவங்க எல்லாம் திட்டுறாங்க. என்னங்கம்மா? ரோட்ல போறவங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க. ஆமாம், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஃபேனை கீழே விழுந்துருமோ, அப்படி இது விழுந்துருமோ, அது விழுந்துருமோ, பைக்கில் போகும்போது கீழே விழுந்துருவோமோ, இதெல்லாம் வருதா? ஆமாங்க. அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஏம்மா 8ல் சனி இருந்தால் எந்த ஆயுள் பங்கமும் இல்லைம்மா. நல்லா இருப்பீங்கம்மா. இப்போ நடக்கிறது நீசமா இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்களா? எதுங்கம்மா? லக்னாதிபதி நீசமா இருக்காருங்களா? லக்னாதிபதி நீச்சமாக இருந்தால் என்னம்மா, சுபத்துவமாக இருக்கிறாருமா, அருமையாத்தனமாக இருக்கிறாரு. லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் கேந்திர பலத்தை அடைந்திருக்கிறார். அங்கே அவர் சுக்கிரனோடு இருக்கிறார். லக்னத்தில் மிகப்பெரிய அளவில் குரு இருக்கிறாரேம்மா. ஆமாங்க. லக்னத்தில் மிகப்பெரிய அளவில் குரு இருக்கிறாரு. எல்லாம் நல்லா வலிமையாகத்தானமா இருக்குது. ஏமா அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லைம்மா, பெரிய அளவில் கண்டிப்பாக கிடையாது. இந்த 8லயே இருக்கிற சனி புத்தியும் நடக்குதுங்களா? அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. செவ்வாதசை சனி புத்தி. ஏம்மா இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற மனக்கலக்கத்திற்கு அட்டமத்து சனி தான் காரணம். அட்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கு வேதையாகி இருக்கின்ற காரணத்தினால் பெரிய கெடுதல்களை செய்யாமல் சிறிய அளவிலான மனக்கலக்கங்களை, கெடுதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. மக நட்சத்திரக்காரங்க கடுமையான குழப்பத்தில் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது தான் செவ்வாதசை தான். ஆமாங்க. செவ்வாதசை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செவ்வாதசையில் சனி புக்தி இப்போ நடக்கிறது. 27 மாதமாக சனி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. சனி சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறாரு. ஆயுள் காரகன். ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைக்காரங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பற்றிய விஷயங்கள், நோய் பற்றிய விஷயங்களில் தான் செவ்வாதசையில் சனி புக்தியில் உங்களுக்கு மனக்கலக்கம் இருந்தே தீரும். சரி. கல்லால் அடித்தா கூட ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. கீழே விழுந்தால் கூட கைகால் லேசாக சராய்க்குமே தவிர போது ஒரு அப்படியே உடஞ்சாலும் ஒரு 10-20 நாளில் சரியாயிடுமா. களி எல்லாம் தொந்தரவா இருக்குதுங்க. காலெல்லாம் என்னங்கம்மா? களி தொந்தரவா இருக்கு, கால் இருக்குது. அதான் பயமா இருக்கு. ஆமாம், மனக்கலக்கம் இருக்கத்தாமா செய்யும். நான் ஏற்கனவே நிறைய சிம்மராசியை பற்றி பேசிட்டேன். மக நட்சத்திரக்காரர்களுக்கு வர்ற ஏப்ரல் இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 10 நாளில் ஏப்ரல் ஆரம்பிக்குது. 10 நாளில் மக நட்சத்திரக்காரர்களுக்கான பிரச்சனைகள் ஓஞ்சி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இந்த ஒரு 10-20 நாள் பொறுங்கம்மா. செவ்வாதசை சனி புக்தி ஏதாவது ஒரு மனக்கலக்கங்களை கொடுத்தே தீரும். என்ன இருந்தாலும் சந்திரனை குரு பார்க்குறாரு. லக்னத்தில் குரு இருக்கிறாரு. லக்னாதிபதி கேந்திர பலத்தோடு சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே கெடுதல்கள், மரணம், ஆயுள் கண்டம் நடக்கவே நடக்காது. 8ல் சனி இருந்தால் ஆயுள் கெட்டி நல்லா இருப்பீங்க. 75 வயசு தாண்டுவீங்க. சரியா? சொந்த தொழில் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ பேசவே கூடாது. 2027 ஜூன் மாதம் வரைக்கும், அட்டமத்து சனி முடிகிற வரைக்கும், வர டிசம்பருக்கு பிறகு டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு பாய்ச்சல் பாய்வார் சனி. சொந்த தொழில் என்னங்கம்மா? அடிமை வேலைங்க. சொந்த தொழில் சொந்த தொழில் இப்போதைக்கு வேண்டாமா. செவ்வாதசை உங்களுக்கு யோக தசை தான். 2027 ஜூன் மாதம் வரைக்கும், ஏப்ரல் மாதம் வரைக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு சொந்த தொழில் பண்ண வேண்டாமா. அதுக்கு அடுத்த வருஷம் 2027 ஏப்ரலுக்கு பிறகு அல்லது கரெக்டாக அது முடிகிற ஜூன் மாதத்திற்கு பிறகு சொந்த தொழில் பண்ணலாமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்